ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, நம்ம லேண்ட் வாங்கியிருந்தோம் இல்லையா, அது வீடு கட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா ஈபி கனெக்ஷன். சரி, ஈபி கனெக்ஷன்ஸ்க்காக போகலாம் அப்படின்ட்டு ஒரு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க ட்ரை பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நான் போனால் காசு அதிகமாக கேட்பாங்கம்மா, நீங்களே டைரெக்டாக போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ண சொன்னாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்ததுக்கு ஃபஸ்ட்டு வாங்கிக்கிட்டாங்க. பேப்பர் வாங்கிக்கிட்டு நான் ஈவினிங் ஒரு 6 o'clock சைட்டை பார்க்குறேம்மா, பார்த்துட்டு அங்கே லைன் கனெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வர முடிஞ்சால் நீங்கள் வாங்க, அப்படி இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன்லேயே சொல்கிறேன்னு சொன்னாங்க. அங்கே கரண்ட் ஆஃபீஸ் ரெடில்ஸ் போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து பெருங்காவூருக்காக போயிட்டுருக்கேன். அந்த போகிற வழி தான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன், பாருங்கள் போகிற வழிலாம் எப்படி இருக்குன்னு. இது போகிற பாதை ரெடில்ஸ் டு பெருங்காவூருக்கு போகிற நடுவில் இருக்க பாதை, அந்த சைடு தான் போயிட்டுருக்கேன். அதை சும்மா வீடியோ கேப்சர் பண்ணேன், பார்க்க நல்லா இருந்தது பாருங்கள். சில பிளேஸ்லாம் சூப்பராக இருக்கும், அதுக்காக வீடியோ எடுத்துருந்தேன். இதெல்லாம் சரியான வெயில். நான் போகிறப்ப ஒரு 2 மணி இருக்கும். ஆனால் அந்த சைடில் போக்குறப்ப அந்த தண்ணிக்கும் அங்கே இருக்க ஏரிக்கும் சும்மா சில்லுன்னு ஒரு காற்று செம்மையாக இருந்ததுங்க அது அந்த ட்ராவல் பண்ணும்போதும். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, முக்கியமான விஷயம் கரண்ட் கனெக்ஷன். இந்த கரண்ட் கனெக்ஷன் என்ன ஆச்சுன்னா, 6 o'clock வந்தாங்க. நான் லேண்டு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இப்போ லேண்டு வரும் பாருங்கள், அதில் ஃபோட்டோ பாருங்கள். கனெக்ஷன் அங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது. அது மோட்ருக்கு கொடுத்துருக்க கனெக்ஷனாக, லேண்ட்லாம் வயல் இருக்கிறதுனால. இப்போ நமக்கு கனெக்ஷன் மெயின் ரோடு கிட்ட தான் வரணுன்றாங்க. இப்போ மெயின் ரோடு கிட்டேருந்து நம்ம இடத்துக்கு இழுக்கணும்னா ஒரு 10 கம்பம் போடணுமா. ஒரு கம்பத்துக்கு 10,000 காசு ஆகும் அப்படின்றாங்க. கரண்ட்டு நார்மலாக போகிறதுக்கு 11,000 சொன்னாங்க. ஒரு கம்பத்துக்கு 10,000. உங்கள் வீடு வரைக்கும் போனால் 10 கம்பம் போனால் ஒரு கம்பத்துக்கு 10,000ங்கிறாங்க. எப்படி நம்மளால் முடியும்? அது ரொம்ப கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. என்னங்க பண்ணுறதுனா, வெயிட் பண்ணுங்கள், பக்கத்தில் யாராச்சும் வீடு கட்டுவாங்க, அவங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் 2 கம்பம் 3 கம்பம் தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. இப்போது கரண்ட்டுக்கு மட்டுமே 1 lakh இழுத்தா ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அது லேண்ட் வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், மெயின் ரோட்டில் இருக்குது தான் லைனு. இங்கேருந்து நம்ம இடத்துக்கிட்ட போகிறதுக்கு 10 கம்பம் போடணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ காசு ஆகும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு கவர்மெண்ட் போட்டு தாங்க ஆகணும், நான் வேறு எங்கிட்ட விசாரிக்கிறேன், உங்களால் எவ்வளோ முடியும் அமௌண்ட்டு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி பேசி பார்க்குறேன். அது பாருங்கள், மரத்துக்கிட்ட தான் நம்ம லேண்டு. அந்த இடம் தான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே கல் போட்டுருக்காங்க புதுசாக. லேண்டு சேல்க்கா என்னன்னு தெரியல. நான் என்னென்னா வீடு கட்டினா சந்தோஷம், அவங்க பாதி காசுனா நம்ம பாதி காசு போட்டு எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இந்த லைன் மோட்டருடைய லைனாக, அது கனெக்ஷன் எடுக்க முடியாது. ஃப்ரண்ட்டில் இருக்கிறது தான் மெயின் ரோட்டில் தான் எடுத்துகிட்டு வரணுன்றாங்க. எப்படி இப்போ மெயின் ரோட்லேருந்து 10 கம்பம் போடணும், அவ்வளோ காசு எப்படி போடுறது, எனக்கு ஒன்றும் புரியல. ரூல்ஸ் என்னென்னு எனக்கு தெரியல. நம்ம அப்ளை பண்ணால் பண்ணி தான் ஆகணுமா, இல்லை கம்பல்சரி நம்ம காசு கொடுக்கணுமா, இது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. இது கேட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வேலை நிற்கிது. கேட்டு சொல்கிறேன்னவங்களும் இன்ன வரைக்கும் சொல்லலை. இப்போ எப்படி கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறதுனே எனக்கு தெரியல. காசு ஆனால் இவ்வளோ முடியாதுன்னு தான் நான் சொல்லி வச்சுருக்கேன். கம்மியானா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதனால் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கொஞ்சம் சொதப்பலாக தான் போகுது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை எனக்கு. இதாங்க விஷயம். கரண்ட்டு கனெக்ஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஆன்லைனில் 300 வேறு அந்த காசு. ஆனால் இப்போ அது கேன்சல் பண்ணாலும் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அமௌண்ட்டு கட்டலை. ஆனால் சொன்னாங்க கேட்டுட்டு தான் அமௌண்ட் கட்டணுன்னு. அது வரைக்கும் நல்லது. அமௌண்ட்டு கட்டிட்டு பண்ணலைன்னா வேஸ்ட்டாக போகும்லாம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம அமௌண்ட்டு கட்டல, அப்ளை பண்ண காசு மட்டும்தான் போகுது. இப்போ கனெக்ஷனுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதாங்க நான் நியூவாக கரண்ட்டுக்கு அலைஞ்ச வேலை. இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ அலையணும்னு தெரியலை. பக்கத்தில் லேண்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வீடு கட்டுறாங்களா இல்லை லேண்டு வாங்க போகிறாங்களா ஒன்றும் புரியல. ஓகே காய்ஸ், இதுதான் கனெக்ஷனுடைய இஷ்யூஸ். நான்